வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி ஒரு திருராசு. அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தம்புழுவில் மயானத்தை அண்டிய பகுதிகளில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. கருணா பிள்ளையான் குழு முக்கியஸ்தர் இனிய பாரதியின் மற்றும் ஒரு சகாவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நேற்று அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தம்புழுவில் மயானத்தை அண்டிய பகுதிகள் மீண்டும் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அக்கறை பெற்ற நீதிவான் நீதிமன்றம் மேலதிக நீதிவான் ஜெசிபா ரஜீவின் முன்னிலையில் 3 ஜேசிபி இயந்திரம் மூலம் அடையாளம் காணப்பட்ட இடங்கள் தோண்டப்பட்டன. கடந்த 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து கருணா பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தரான இனிய பாரதியின் முக்கிய சகாவாக செய்யப்பட்ட காரைதீவு பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் குறித்த பகுதிக்கு கைவிலங்கிடப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார். அவர் கடந்த காலங்களில் திருக்கோவில் பகுதியில் தனியார் தொலைத்தொடர்பு சிம் விற்பனை முகவராக செயற்பட்ட அருளானந்தன் சீலன் என்பவரை கடத்தி படுகொலை செய்து குறித்த இடத்தில் புதைத்திருப்பதாக அரசு சாட்சியாக மாறி குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார். கடந்த வியாழக்கிழமை மாலை முதலாம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற போதும் எதுவித சான்று பொருட்களும் அவ்விடத்தில் கிடைக்கப்படவில்லை. இந்த நிலையில் நேற்று அகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சான்று பொருட்கள் கிடைக்கவில்லை. மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலய சிறுவர் விளையாட்டுப் போட்டி நேற்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலய சிறுவர் விளையாட்டுப் போட்டி நேற்று தாண்டியடி சிறைமுருகன் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. பதில் வலயக்கல்வி பணிப்பாளர் சிவசங்கரி கங்கேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற போட்டியில் தரம் 3, தரம் 4, தரம் 5 வகுப்புகளைச் சேர்ந்து ஆண்கள் பெண்கள் என 45 அணிகள் பங்கு பெற்றன. இவ்விளையாட்டு நிகழ்வினை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்க ஆரம்ப பிரிவு பிரதிகல்வி பணிப்பாளர் திருமதி உணா விவேகானந்தம் ஆரம்பித்து வைத்தார். இதன்போது வெற்றியீட்டிய அணிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் முதலிடத்தினை பெற்ற அணிகளுக்கு வெற்றி கண்ணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் வலய பிரதிகல்வி பணிப்பாளர்களான வைசி சஜீவன், தேவரஜனி உதயகரன், டி ஜசோதரன், காண ரகுகரன், எஸ் சக்திதாஸ், கோட்டக்கல்வி பணிப்பாளர் மூடா உதயகுமாரின், உதவி கல்வி பணிப்பாளர் எஸ் சந்திரகுமார், இணைப்பாளர்கள், அதிபர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள தனியார் துறையுடனான 2026 வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள தனியார் துறையினருடன் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. 2026ஆம் ஆண்டில் சுற்றுலாத்துறையில் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைய வெறும் ஊக்குவிப்பு திட்டங்கள் மற்றும் போதாது என்ற அரசு மற்றும் தனியார் துறைகளை ஒருங்கிணைக்கும் புதிய மூலோபாய திட்டத்தை செயற்படுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நுவரெலியா, அனுராதபுரம், மகியங்கடை மற்றும் கதிர்காமம் போன்ற பகுதிகளில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு வசதியான சுற்றுலா விடுதிகளாக அபிவிருத்தி செய்வதில் முதலீடு செய்யுமாறு வர்த்தகர்களுக்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி இது தொடர்பில் விரைவில் முறையான திட்டம் செயற்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் தற்போது நிலவும் குறைபாடுகள் மற்றும் சவால்கள் குறித்தும் வர்த்தகர்களால் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கான பரிந்துரைகளை முன்வைக்குமாறு ஜனாதிபதி வர்த்தகர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இந்த கலந்துரையாடலில் நிதியமைச்சின் செயலாளர் கர்ஷன சூரிய பெருமா, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த கேகம் கமுவா, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரஷல் அபோன்சோ, இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தலைவர் புத்திக்க கேமவான்சம், ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தலைவர் மங்கள விஜயசிங் மற்றும் தனியார் துறை வர்த்தகர்கள் பலர் பங்கேற்றனர். மாகாண அதிகாரங்களை இல்லாமல் செய்யும் நடவடிக்கைகளில் மன்னார் ஆயர் ஈடுபடுகின்றார் என சிவத்தொண்டர் என்பி ஜேந்திரன் தெரிவித்துள்ளார். மாகாண அதிகாரங்களை இல்லாமல் செய்யும் நடவடிக்கைகளில் மன்னார் ஆயர் ஈடுபடுகின்றார் எனவும் இது கண்டிக்கத்தக்க விடயம் எனவும் சிவசேனை அமைப்பின் சிவத்தொண்டர் என்பி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று கிளிநொச்சி ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார்.
மன்னார் ஆயர் அவர்கள் இலங்கையின் ஜனாதிபதி அன்ரா அவர்களை சந்தித்திருந்தார். அவர் சந்திக்க போனது இந்த கனியமன தொடர்பாகவும் காற்றலை திட்டம் தொடர்பாகவும் போராட்டம் செய்து கொண்டிருக்கிற மக்கள் சார்பாக அவர் அந்த விடயத்தை கதைக்க சென்றவர். அந்த விடயத்தோடு பொருத்தமில்லாத இன்னொரு விடயத்தையும் கதைத்திருக்கின்றார். குறிப்பாக மன்னார் பொது வைத்தியசாலையை மத்திய அரசு பொறுப்பேற்று அபிவிருத்தியை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். உண்மையிலே மன்னார் ஆயர் தமிழ் மக்களினுடைய ஏக பிரதிநிதி அல்ல. மக்களினுடைய அனுசரணை ஆலோசனை ஆணை இல்லாமல் தன்னிச்சையாக இதேச்சேரியாக அதிகாரத்தை தன்னுடைய கையிலே எடுத்து பொது வைத்தியசாலையை அனுரா அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முக்கியமான விடயம். சிவசேனை அமைப்பு இந்த விடயத்தை மிக வன்மையாக கண்டிக்கிறது. மாகாண சபை அதிகாரங்களை மத்திய அரசுக்கு தாரை வாக்கின்ற ஒரு சூழ்ச்சி படலத்திலே இவர் கை வைத்திருக்கின்றார். இனிவரும் காலங்கள் என்றாலும் தயவு செய்து ஆயரவர்கள் தன்னுடைய மத விடயங்களோடு இருப்பது தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய மகோற்சவ பெருவிழா நேற்று ஆரம்பமானது. வரலாற்று சிறப்புமிக்க கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. நேற்று காலை விநாயகர் வழிபாட்டை தொடர்ந்து பகல் 10:30 மணிக்கு கொடியேற்றம் இடம்பெற்று அபிஷேக ஆராதனைகளை அடுத்து சுவாமி உள்வீதி வெளிவீதி உலா வரும் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. இதில் பெருமளவான பக்தர்கள் பங்கேற்றனர். கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வியை உறுதிப்படுத்தும் வகையில் பாடசாலை கட்டமைப்பை முறைமைப்படுத்துதல் மற்றும் பாடத்திட்ட சீர்திருத்தம் என்பவற்றில் கவனம் செலுத்துமாறும் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க அறிவுறுத்தினார். ஒவ்வொரு மாணவருக்கும் தரமான கல்வியை உறுதி செய்யும் வகையில் அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்களில் விரும்பிய இலக்குகளை அடைய தேவையான முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய ஜனாதிபதி நாடு முழுவதும் பரந்து காணப்படும் தொழிற்கல்வி திட்டங்களுக்கு பதிலாக கல்வி அமைச்சின் தொழிற்கல்வி பிரிவின் தலையீட்டின் மூலம் ஒரு தொழிற்கல்வியை தேசிய தொழிற்கல்வி திட்டத்தை தயாரிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற வேளை இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆகிய 3 துறைகளின் கீழ் செயற்படுத்தப்பட்ட திட்டங்களில் முன்னேற்றம் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு 2025 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டின் கீழ் எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் குறித்தும் ஆராயப்பட்டது. இலங்கை அடையாளத்தை பகிர்ந்து கொள்ளும் திறமையான பிரஜைகள் மூலம் உலகளாவிய சமூகத்தின் தலை சிறந்த நிலையை அடைதல் என்ற தொலைநோக்கு பார்வையின் கீழ் கல்வி அமைச்சின் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டு உதவியின் கீழ் பாடசாலை கட்டமைப்பில் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்தும் ஆராயப்பட்டது. பொதுக்கல்வி நவீனமயமாக்கல் திட்டம் 2ஆம் நிலை கல்வித்துறை அபிவிருத்தி திட்டம் போன்ற திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் கல்வி அமைச்சின் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். நீண்ட காலமாக பாடசாலைகளில் செயற்படுத்தப்பட்ட திட்டங்களை புதுப்பிக்க வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ஆரம்ப பாடசாலை அபிவிருத்தி உள்ளிட்ட பாடசாலை அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தினார். பாடசாலை போசாக்கு உணவு திட்டம், புலமை பரிசில் பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகள், ஜுரக்ஸா காப்புறுதி திட்டம் மற்றும் பின்தங்கிய பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களின் மாணவர்களுக்கு காலணிகள் வழங்குதல், பெண் மாணவர்களுக்கு சுகாதார நாப்கின்கள் வழங்குதல், தொழில்நுட்ப பாட புலமை பரிசில் திட்டம், ஜுஜதா தியனி புலமை பரிசில் திட்டம் மற்றும் ஜுபக புலமை பரிசில் திட்டம் போன்ற நலன்புரி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. அடுத்த ஆண்டு முதல் சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளை திட்டமிட்டபடி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்தனர். 2026 ஜனவரி 5ஆம் தேதி புதிய பாடசாலை தவணை தொடங்குவதன் முன்பு பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர். உயர்கல்வித்துறையின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் இந்த ஆண்டு நாடு முழுவதும் உள்ள
பல்கலைக்கழகங்களில் தொடங்கப்பட்ட புதிய நிர்மாண பணிகள் குறித்து ஆராயப்பட்டது. அடுத்த ஆண்டு பல்கலைக்கழக மாணவர்களின் விடுதி வசதிகளை விரிவுபடுத்தல், வசதியான கற்றல் சூழலை உருவாக்க பாடசாலைகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல், ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கங்களை ஊக்குவிப்பதன் மூலம் பல்கலைக்கழகங்களை சர்வதேச தரவரிசையில் முதலிடத்திற்கு உயர்த்துதல் மற்றும் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப பட்டப்படிப்பு திட்டங்கள் மற்றும் பாடத்திட்டங்களை மீள்வாய்வு செய்வதன் மூலம் புதிய கல்வி திட்டங்களை தயாரிப்பதாக அதிகாரிகள் தெளிவுபடுத்தினார். இந்த கலந்துரையாடலில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய, தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜாந்தர் பெர்னாண்டோ, கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரெட்ன, தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கேகவே, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சரத் குமநாயக்க மற்றும் அமைச்சர்களின் செயலாளர்கள் என பலரும் பங்கேற்றனர். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று மாவட்ட செயலக பண்டாரவணிகன் மாநாட்டு மண்டபத்தில் காலை 9 மணிக்கு ஆரம்பமாகி பிற்பகல் 2 மணிக்கு நிறைவு பெற்றது. மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் கூட்டுறவு பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க தலைமையிலும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனின் பங்கு பெற்றுள்ளனர். மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட அபிவிருத்தி குழு செயலாளரும் ஆகிய ஆனா உமா மகேஸ்வரனின் ஏற்பாட்டில் கூட்டம் இடம்பெற்றது. 2025 வரவு செலவு திட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழுக்கான நிதி ஒதுக்கீடுகள், அந்த வேலை திட்டம் மற்றும் பொருளாதார சமூக அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் முதன்மையாக கலந்துரையாடப்பட்டது. கேப்பாப்பிலவில் உள்ள 0.5 ஹெக்டேயர் மக்களின் விவசாய காணிகளை தமக்கு தேவை என கேப்பாப்பிலவு விமானப்படையினர் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியை கோரியிருந்தனர். இதன்போது கேப்பாப்பிலவில் ஏற்கனவே படையினரால் மக்களின் காணிகள் பல அபகரிக்கப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் விமானப்படையின் கோரிக்கைக்கு கடும் எதிர்ப்பையும் வெளியிட்டார். அதனையடுத்து விமானப்படைக்கு காணி வழங்குவதில்லை என மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. மக்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கு. அந்த காணியில பிறகு திரும்ப வந்து விமானப்பட கேட்கிறேன்னா அது பொருத்தமற்ற. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி 190 ஏக்கர் அளவில் இன்னும் விழா கிடக்குது. அந்த மக்களுக்குரிய கிட்டத்தட்ட 60 பேருக்குள்ள பெறும் அந்த குழுவிட வேண்டிய காணி அதுல இருக்கைகள்ல பிறகு திரும்ப விமானப்படம் வந்து கேட்க வேண்டிய நாங்கள் வேறு ஒன்றும் கேட்க இல்லையே. எங்கட மக்கள் கேட்கிற காணி தங்கட காணியை தான் கேட்குறீர்கள். தங்கட காணியில பயிர் செய்கிற காணிய கூட விமானப்படை இப்ப யாரோட சண்டை பிடிக்க போகுது? விமானப்படை சண்டைதான் முடிஞ்சது. இப்ப பார்க்க திரும்ப காணி கொள்ளும்னா நாங்கள் யார்கிட்ட போறது? எங்களுக்குரிய காணி இது கொடுக்கலாம். එයා ස්ක්‍රිප්ට් එක ඇක්ටර්ස් පාර්ට් එකේ තමයි අපේ ඊටම තියෙන්නේ. ඒ ඊටම කිසිම ඉතිකින්වත් අපිට කරන්න බෑ. ඒක තව ආර්ථික හේතු බොහොමයක් කියනවා. ඒ නිසා තමයි අපි ඊටම නැවත තෝරාගන්නේ. இது வந்து இப்ப நீங்கள் போய் பார்த்தாலும் விவசாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த காணியை பிற கொடுக்கணும். அப்ப அதால இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது நாங்கள் மக்கள் சார்பாக நாங்கள் வவுனியா ஓமந்தை கோட்ட முன்பள்ளி மாணவர்களின் திறனாய்வு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. வவுனியா வடக்கு கல்வி வலயத்தின் ஓமந்தை கோட்ட முன்பள்ளி மாணவர்களின் வளர்ச்சிகள் திறனாய்வு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. புதுக்குளம் சித்தி விநாயகர் விளையாட்டு மைதானத்தில் திறனாய்வு நிகழ்வுகள் இடம்பெற்றன. 43 முன்பள்ளிகளை சேர்ந்த சுமார் 400 மழலைகள் பங்கேற்று திறன்களை வெளிப்படுத்தியிருந்தனர். வெற்றி பெற்ற மழலைகளுக்கு வெற்றி கேடயங்களும் சான்றிதழ்களும் விருந்தினர்களால் வழங்கி வைக்கப்பட்டன. ஓமந்தை கோட்ட முன்பள்ளி இணைப்பாளர் தாசிநாதன் விஜயகுமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வு பிரதம விருந்தினராக வவுனியா உதவி பிரதேச செயலாளர் திருமதி உமானந்தினி புவனராஜன் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பாலேந்திரன் மற்றும் பிரதிகல்வி பணிப்பாளர்கள், ஆசிரியர்கள், முன்பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் பங்கேற்றனர். சிறுவர்களை பாதுகாப்போம் எனும் துணைப்பொருளில் வவுனியாவில் பேரணி இடம்பெற்றது. சிறுவர்களை பாதுகாப்போம், சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளை இல்லாதொழிக்க ஒன்றாக திகழ்வோம் எனும் துணைப்பொருளில் வவுனியாவில் பேரணி முன்னெடுக்கப்பட்டது. நேற்று நெகோமியா அபிவிருத்தி நிலையத்தின் ஏற்பாட்டின் கீழ் இலங்கை திருச்சபை பாடசாலைக்கு அருகிலிருந்து ஆரம்பமான பேரணி
ஏனையின் வீதி ஊடாக சென்று வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் நிறைவு பெற்றது. பேரணியில் பங்கேற்ற மக்கள் மற்றும் சிறார்கள், நாம் மென்மையானவர்கள், எம்மீது வன்மத்தை தீர்க்காதீர்கள், என்னை மற்றவர்களின் திறமைகளோடு ஒப்பிடாதீர்கள் போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியிருந்தனர். முல்லைத்தீவு நகர மையத்தில் முழ்கோ விற்பனை நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் நகர மைய சுற்றுவட்டத்திற்கு அருகாமையில் பன்முகப்படுத்தப்பட்ட நிலையில் புனரமைப்பு செய்யப்பட்ட பல்பொருள் உள்ளூர் உற்பத்தியாளர் முழ்கோ விற்பனை நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் கூட்டுறவு பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் ஆகியோரால் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. குறித்த முழ்கோ விற்பனை நிலையம் கரைத்துறை பற்ற பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தினால் நடத்தப்பட்டு வருகின்றது. முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமாமகேஸ்வரனின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் மன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிலகநாதன் ஜெகதீஸ்வரன், தூணா ரவிகரன் மற்றும் மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன், மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர், மாவட்ட பிரதம கணக்காளர், உதவி திட்டமிடல் பணிப்பாளர், ஏனைய திணைக்களங்களின் அதிகாரிகள், கரைத்துறை பற்ற பிரதேச செயலாளர், மாவட்ட மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். அதிரொலியர் ரட்னதீரர் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிரொலியர் ரட்னதீரர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். 2020ஆம் ஆண்டு நமது மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் வேதனிகம விமலதிஸ்ன தேரர் கடத்தப்பட்ட நிலையில் அதிரொலியர் ரட்னதீரர் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. விமலதிஸ்ன தேரர் தேசிய பட்டியல் நாடாளுமன்றத்திற்கு பிரவேசிப்பதை தடுப்பதற்கு அதற்கு பதிலாக ரட்னதீரருக்கு அந்த பதவியை பெறுவது இதன் நோக்கமாக அமைந்திருந்தது. இந்த நிலையில் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட கங்குடவில நீதவான் நீதிமன்றம் ரட்னதீரருக்கு பிடியாணை உத்தரவை பிறப்பித்திருந்தது. அந்த வழக்கு விசாரணைகளில் முன்னிலையாகாத முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிரொலி ரட்னதீரர் தலைமறைவாகியிருந்தார். இதன்படி நேற்றைய தினம் கங்குடவில் நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்து அதிரொலி ரட்னதீரர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் மேலும் 10 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இன்று 10 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 10 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணி கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் 5வது நாளாகவும் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் கட்டம் கட்டமாக இதுவரையில் 44 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியுடன் 174 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரையில் 187 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.